guys, welcome back to my YouTube channel. நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவளோட தான் செய்யறது எப்படி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स யாருக்கும் Facebook, Instagram, WhatsApp னு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம QTSனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு சட்டி எடுத்து அவளை ஊற வைக்கணும். அவளை ஊற வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவளை எடுத்துக்கணும். அவளை எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்று கூட சிந்தாமல் போட்டுருவாங்க. என்னைய லூஸ் மாதிரி போடாதீங்க. எல்லா அவளும் எடுத்து உள்ளே போட்டணும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. வாஷ் பண்ணிட்டு தான் அந்த ஊரை போடணும். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணணும். தெரியலையா? ஷிட், என்னதான் கழுவணும். இப்போ தெரியலன்னா லூஸ் மாதிரி தான் பண்ணுவேன். பரவாயில்ல, என் மூணு தெரியலாம், பரவாயில்ல. கழுவிட்டு வந்தாரேன். தெரியுதான், வாய்ஸ் கேட்குதான்னு தெரியலையே. ஓகே, நம்ம கழுவிட்டோம். ஊற போட்டுடலாம். தண்ணி எடுத்துட்டு வரேன். அந்த 2 ட்ரம்மை ஊற்றிருக்கோம். 3/4 லிட்டரில் 2 ட்ரம் மொத்தமாக 1/2 லிட்டர் ஊற்றிருக்கோம். அது நல்லா அப்படியே வெயிட்டிஸில் இருக்கும். தட்டி போட்டு நம்ம அதுக்குள்ள வெங்காயம், தக்காளி இல்லை, வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். படிப்படியாக எடுத்துக்கலாம். அவள் வேலை செஞ்சிருக்க அவ்வளோ ஊற போட்டோம். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி இது பண்ணணும். வெங்காயம் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, பச்சை மிளகா இல்லை, எண்ணெய் இல்லை, கடலை மாவு இல்லை. போய் வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க கடைக்கு. ஒருத்தவங்க பார்த்துட்டு போயிடலாம். எங்கள் குருநாதர் கிட்ட பர்மிஷன் கேட்டு போகிறோம். எங்கே போகிறீங்க? பர்மிஷன் நான் சொல்லணும் சரின்னு சொல்லி கடைக்கு போகிறோம். போகக்கூடாது. நீங்கள் தானே ஆர்டர் கேட்டீங்க. கடைக்கு போயிட்டு வரலாம். வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. வண்டி வேறு உள்ள எடுத்துட்டாங்க. நடந்து போக வேண்டியதாக இருக்குது. நடந்து போயிட்டு வருவோம். பக்கத்தில் இருக்கிற கடை திறந்து தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா எங்கள் ஒயிட்டி இங்கே பாரு, கேமரா பாரு. அவள் கொஞ்சம் டயர்டில் இருக்கா, தூங்கணும் போல. அவள் நம்ம கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். கடலை மாவு, எண்ணெய், அப்புறம் பச்சை மிளகாய் போய் வாங்கிட்டு வந்துடலாம். திறக்க மாட்டேங்குது. கடைக்கு போயிட்டு வாங்க சந்திக்கிறேன். நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். போய் நடந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் ஒன்று 85 ரூபா கைஸ். அதில் 5 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தந்தாங்க எனக்கு. கதவே திறக்க முடியல. கதவை தரங்க. திறக்க முடியல. கையில் பொருள் வச்சிருக்கேன். திறக்க முடியலப்பா. கையில் பொருள் வச்சிருக்கேன், திறக்க முடியல. திறக்க வந்தாங்க, அப்படியே நானே திறந்துட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டோம். வாங்க போய் டக்குன்னு வந்துடலாம். இப்போ நான் வைக்கிறதுக்கு இடம் தேடணும். தேடிட்டு உங்களுக்கு இடம் தெரியாச்சு. என்னடா இவ்வளோ குட்டை ஆகிட்டாலேன்னு பார்க்காதீங்க. முட்டி போட்டிருக்கேன். என் மூஞ்சி தெரியலாம், பரவாயில்ல. நினச்சி கால் வலிக்குது. நம்ம 2 வெங்காயத்தை வெட்ட போகிறோம். வெட்டிடலாம். நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க. மெல்ல வெங்காயத்துக்கு வலிக்க போகுது. அழுத்தி வெட்டடாத அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன்.
அப்பதாங்க சூப்பரா பொடி பொடியா வெட்ட முடியும். வெட்டுங்க வெட்டுங்க. நீங்களும் அப்படியே கையோட எந்திரிச்சு, ஸ்கூல் லீவு தானே விட்டாங்க உங்களுக்கு, அப்படியே கையோட இதை எடுத்து வெட்டிக்கிட்டே பாருங்க சில்ட்ரன்ஸ்க்குலாம். என்ன சொல்றாங்க? வெங்காயத்தை வெட்டிட்டு பொடி பொடியா வெட்டியாச்சு. பச்சை மிளகா பொடி பொடியா வெட்டணும். பச்சை மிளகா பொடி பொடியா வெட்டிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு வெங்காயம் சாப்பிடுங்க. பொடி பொடியா வெட்டணுமா? வெட்டணும் 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 வெட்டு வெட்டு வெட்டணும். வெட்டுக்கு 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 வெட்டுக்கு. பச்சிக்கு 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 பச்சிக்கு. பச்சிக்கு 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 பச்சிக்கு. ஜஸ்ட் மிஸ் என் கையில் ஒரு கோடு விழுந்திருக்கும். பிச்சுக்கு 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 பிச்சுக்கு. நான் அவள் வடை சூப்பராக செய்வேன். என் குடும்பம் வீட்டில் எல்லாம் குஞ்சு பட்டி கொண்டாடுவாங்க. அவள் வடை பிச்சுக்கு அவள் வடை பிச்சுக்கு. திஸ் இஸ் நாட் உண்மை. திஸ் இஸ் யாரெல்லாம் குக்கு வித் கமெண்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. குக்கு வித் கமெண்ட். இது இருக்க தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கலாம். வச்சக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், வெட்டி வச்ச பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஆட் கரோ ஆட் கரோ ஆட் கரோ. பொட்டு பச 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 பச. அவ்வளோதான், நம்ம அவள் பேட்டர் ரெடி அப்படின்னு சொல்லுவேன். நம்பிடாதீங்க. கடல மாவு போடணும். உங்ககிட்ட பஜ்ஜி மாவு இருந்தால் பஜ்ஜி மாவு எது இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. பஜ்ஜி மாவு கூட போட்டுக்கலாம். வடை தானே சுடுறோம், ஆனால் பஜ்ஜி மாவு கூட போட்டுக்கலாம். இது நேற்று தான் வாங்கணும், அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரினா இந்த மாதிரி அது மட்டும் பத்தாது. நேற்று 5 ரூபாய்க்கு வாங்கினேன். அதில் ஆனால் எங்கள் அண்ணா பாதிச்சுருக்கான். மறுபடியும் பாதி வாங்கிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். தேவையான அளவு போட்டுக்கலாம். நிறையா யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். தேவையான அளவுன்னு சமையல் சொல்லுவாங்களா? உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, மைதா மாவு தேவையான அளவு, கடலை மாவு தேவையான அளவு அப்படின்னு சொல்கிறாங்களா? அந்த தேவையான அளவுன்னு என்னன்னு தெரில எனக்கு. அப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? நான் 10 ரூபாய்க்கு போட்டுருவோம். நல்லா இருக்குன்னா நல்லா மொத்தம் கடலை மாவு மட்டும் 12 ரூபாய்க்கு இருக்குதுல்ல. அப்பயும் இந்த மாதிரி கொல 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 கொலன்னு இருந்துச்சுன்னா கோதுமை மாவு இருக்கு, அதை எடுத்துட்டு வர இருங்க. ஆன்லைன்லேயே இருங்க, போயிடாதீங்க. இதுவும் நேற்று வாங்கின இதுதான், அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி வடிகட்டியே போடுங்க.
நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மாவு பிசைச்சுக்கோங்க. கோவம் வருது கைஸ் எனக்கு. நான் லூஸு கைஸ். எனக்கு கோவம் வரும்போது திடீர்னு கோவம் வரும், திடீர்னு கோவம் வராது, திடீர்னு லூஸ் மாதிரி சிரிப்பேன். அதனால் அப்படி தான் கைஸ். நீங்கள் நேரில் பார்க்கணும். ப்ராங்க் வீடியோ எடுக்கலான்னு இருக்கோம் கைஸ். ப்ராங்க் வீடியோ எந்த மாதிரி ப்ராங்க் பண்ணலாம்? அப்பாவை ப்ராங்க் பண்ணலாமா இல்லை எங்கள் அண்ணாவை ப்ராங்க் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பண்ணுறது, ப்ராங்க் பண்ணுவோம். ப்ராங்க் பண்ணாமையே எல்லாரும் இடிச்சாலும் ஒரு ப்ராங்க் போட்டுடுறாங்க. நம்மளும் ஒரு ப்ராங்க் போட்டுருவோமே. இங்கே பாருங்க, சோறு மாதிரி இருக்கும். பைத்தியக்காரே பைத்தியக்காரே. இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சமைக்கிறேன். டிஸ்போஸ்னா இதை டிஸ்போஸ்ன்னு சொல்லலை. இங்கே நம்ம வெட்டணும் எல்லா பொருளையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு உங்களை கடாயில் எண்ணெயோடு சந்திக்கிறேன். எப்பயும் வைக்கிற எண்ணெய் செடியில் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஊற்றிடலாம். இன்னும் கைஸ் ஃபுல்லாக ஊற்றிடப்பா. கொஞ்சமாக வச்சுருவோம். 1/2 லிட்டரில் 1/4 லிட்டரு எடுத்து வச்சாச்சு. இந்த கவர் எதுக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, கவர் எதுக்குன்னு. அதுக்கு முன்னாடி பார்த்துருவீங்க. டக்குன்னு கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள். இப்போ நம்ம எடுத்துருக்கோமா, அதே இதில் ஊற்றிட்டு சும்மா இதில் பரப்பிட்டு தப்போம். இப்போ டீயை நம்ம போட்டுக்கலாம். ஐம் தி ஷெஃப் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் கேட்டுதான் ஆகும். அப்படிலாம் இல்லை. நீங்கள் கேட்குதா நான் பேசுகிறது ஃபஸ்ட்டு தெரியல. நான் பாட்டுக்கு பொறுமையாக பேசிகிட்டு இருக்கிறேன். நான் பொதுவாகவே கேமரா எல்லாமே இந்த மாதிரி தான் பொறுமையாக பேசிகிட்டு இருப்பேன். யார்கிட்ட பேசுவேன்னு தெரியாது, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பேன் நான். எங்கள் அம்மா ஐயோ என்னாச்சு பிள்ளைக்கு அப்படின்னு, என்ன யார் கூட பேசிட்டு இருக்கா அப்படி வருவாங்க. சூடாயிடுச்சான்னு எப்படி கைஸ் பார்க்குறது? நீங்கள் உடனே யோசிப்பீங்க கையை உள்ளே விட்டு பாரு அப்படின்னு. கையை உள்ளே விட்டு அப்படியே ஆயிரும் கைஸ். சமையலாக ட்ரை பண்ணி பார்க்க. இங்கே பாருங்க, போண்டா மாதிரி போட்டுருவோமா? போண்டாவும் விட்டு போண்டா விட்டு போண்டா வரல. ஆல்ரெடி வீடியோவில் பார்த்தா தான் காலேஜ் எனக்கு எப்படி வரும். வீடியோ பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் அம்மாக்காக செஞ்சோம்னா சூப்பராக வரும். இப்போ அம்மாவை தான் செய்கிறேன். ஆனால் வீடியோ கேமரான்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் வர மாட்டேங்குது. ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பர் இல்லை சூப்பர். ஐயோ சூப்பர் மறந்துட்டேன் கைஸ். இவ்வளோ பேசி மண்டை மாட்டே வந்துட்டேன்டா. அந்த மாதிரி தான் பரவாயில்ல. இது மட்டும் உப்பு தூவி விட்டுக்கலாம் மேலே. உப்பு போட்டுக்கலாம். One teaspoon, 2 teaspoon, 3 teaspoon, 4 teaspoon, 4.5 teaspoon.
நீங்கள் நினைப்பீங்க என்னடா வாய்ஸ் அங்கே போதேன்னு. இது எங்கேயோ கேட்டிருக்கோமே. வெல்கம் டு விஜய் சித்து vlog. அதெல்லாம் பார்ப்பேன். அதுதான் எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக ஓடும். நான் செஞ்சாலே கைஸ், எனக்கும் செஞ்சால் சரி, அப்பாவுக்கும் செஞ்சால் சரி, ஹேர் ஃபால்னால முடி கொட்டும். ஹேர் ஃபால் ட்ரிக் எதை சொல்லுங்க கைஸ், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த இது 1,00,000 லைக் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, 1,00,000 லைக் வந்துச்சுன்னா ப்ராங்க் வீடியோ போடுறேன். ஓகே, நீங்கள் சொல்கிறதே வந்து நாங்கள் ப்ராங்காக போடுறோம். அம்மா ப்ராங்க் பண்ண முடியாது, ஏன்னா அம்மா சப்போர்ட் இல்லாமல் என்ன பண்ண முடியாது. ஏன்னா அம்மா ஃபோன் வேணும், அப்பா ஃபோன் வேணும். அப்பா ஃபோன் அவ்வளோக்கா தேட மாட்டாங்க, அம்மா ஃபோன் கேட்டு இருப்பாங்க. அதனால வந்து அம்மா ப்ராங்க் பண்ண முடியாது. நம்ம கேமரா வர வரையும் அம்மா ப்ராங்க் பண்ண முடியாது. முடியும். எங்கள் அம்மா வந்து கெஸ்ட்டெலாம் வந்துட்டாங்கன்னா கம்மி இருப்பாங்க. அப்பா அம்மா ஃபோன் வாங்கி தர்றாங்க தான் பண்ணலாம் கைஸ், அம்மா பண்ணிடலாம். இப்போ நம்ம 1,00,000க்கு மேலே போச்சுன்னா நான் ப்ராங்க் வீடியோ போடுறேன். என்ன ப்ராங்க் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நிறைய வாட்டி சொல்லிட்டு இருந்தேனே, வேறு என்ன பேசுறதுன்னு தெரில. உப்பு புளிக்காரன்னு கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்குது. கடல மாவு பொரிச்சு எடுத்துகிட்டு வந்து நல்லா இருக்கும். இந்த கடல மாவு வந்து அப்படியே தெரியும். சிக்கா இந்த வடை மட்டும்தான். குட்டி குட்டி போண்டா, அவள் வடை சுடுறோன்னு சொன்னோம் இன்டர்வியூவில். அது போண்டாவாக மாறிடுச்சு. ஏன்னா வடை வரலை. ஏன்னா எண்ணெய் நீங்கள் வடிச்சிருக்கணும், இல்லைன்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கணும். தண்ணியை கம்மியாக ஊற்றிருக்கணும். ஒன்றா நல்லா வடிச்சிருக்கணும். நம்ம எதுவுமே பண்ணல, கொஞ்சம் தான் வடித்தோம். அதனால தான் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். கோல்டன் எல்லோ வந்தோடனே எடுத்துக்கலாம். இது என்ன சொல்லலாம்னு தெரில, உங்களுக்கே தெரியும்ல. பதமாக எடுத்துவாங்க, பதமாக நல்லா மொறுன்னு எடுத்துவாங்க. என்னடா இது, என்ன இளவியா இருக்கு, அந்த மாதிரியே தான் இருக்குது. நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். தெரிய மாட்டேங்குது தானே. செகண்ட் லைட்டாக தெரியுது. ஓகே, இதை பொரிச்சிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். ஃபுல்லாக பொரிச்சிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். சுட்டுட்டே இருக்கோம் வாய்ஸ். பாதி சுட்டு முடிச்சாச்சு. சரி, இவ்வளோ என்ன மிச்சம் இருக்குது, பொரிச்சிட்ருக்கு. டக்கு டக்கு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். நைட் ஆயிடுச்சா, அதனால் அந்த வெளிச்சம் நல்லா தெரியும். அது எடிட்டிங்கில் உங்களை மூஞ்சி நல்லா வர பார்க்குறேன். இதை நீங்கள் அரிசிலையும் பண்ணி பாருங்கள். நான் அரிசியில் ஒரு வாட்டி பண்ணி பார்த்தேன். அந்த வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டேன். நல்லா வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதுவும் அரிசி மாரி தான், ஆனால் அரிசிக்கு பதிலாக அவல் அப்படின்னு ரீசி எடுத்துட்டு பல்லுன்னு போட்டால் அவ்வளோதான். ரெண்டுமே ஆதானே. அப்போ அன்னம் என்ன கணக்கு, கிரிஞ்சாக தானே இருக்குது. கிரிஞ்சு கழுத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னன்னு தெரியல. பொரிச்சாச்சு, இவ்வளோ பொரிச்சிருக்கேன் தெரியுதா, இவ்வளோ பொரிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பொரிச்சா வேலை முடிஞ்சிச்சு. டேஸ்டிங்கில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருப்பேன்.
நான் வந்து அதை கொண்டு போய் கொடுத்துட்டேன். இது இன்னும் இது ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல போகலாம் போகலாம். அம்மா சாப்பிட்ருக்காங்க. அம்மா சாப்பிட்ருக்காங்க. சிம்மில் போய் ரிவ்யூ கேட்கலாமா? போய் கேட்போம். நாங்கள் போய் கேட்கலாம். பாருங்க, நான் செஞ்ச வடை டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட். வாங்க போய் அம்மாட்ட ரிவ்யூ கேட்கலாம். அம்மா, வடை எப்படி இருக்கு? ஒரு இடத்துல வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்கா? அவரு கொடுக்காதம்மா. அவளில் போய் வடையை செய்கிற அப்படின்னு கேட்குறாரு காய்ஸ். அவளில் செய்யாமல் எல்லாம் வெங்காயத்தில் பக்கோடா போடுவாங்க. நான் செஞ்சது போண்டா, குட்டி குட்டி போண்டா. ஒரு கொடுக்காதம்மா அவருக்கு. அவர் எப்படி பேசினாரு? தெரியல. குட்டி சாண்டாமணி ஆயிட்டேன். குட்டி அவ்வாவாயிட்டேன். அவ்வா அவ்வானா உங்களுக்கு தெரியாதுல்ல, பாட்டி வெக்கமே அப்படின்னு சொல்றாரு. போய் அந்த அரசியல் எடுத்துட்டு வரேன். எப்படி சூப்பரா? உங்களுக்கு ரெசிபீஸ்லாம் வேணும்னா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா? தனித்தனியாக தட்டில் வச்சு கொடுத்துருவோம். எதுக்குமா தனித்தனி தட்டில் வச்சு சாப்பிடணும்? அப்படியே நானும் தான் சாப்பிடவே இல்லை. பார்த்தியா காய்ஸ்? இல்லை, ப்ரிப்ரேஷனுங்கிறது இல்லை, லாஸ்ட்டாக சுட்டுறதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் காய்ஸ். அப்படியே 2-3 இடத்துலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டேன் காய்ஸ். நான் அதுக்கு பேர் ப்ரிப்ரேஷன் இல்லை காய்ஸ். அது ஆனால் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சாப்பிடாம பண்ணியிருக்கேன் காய்ஸ். டேஸ்டிங் மட்டும் ஒன்று சாப்பிட்டேன் காய்ஸ். இப்போ நம்ம அதை பிரிக்கணும். இப்போ தட்டை எடுத்துக்கலாம். சாரி, பிரிக்கலாமா? 3 பேர்த்துக்கு பிரிக்கணும். 1 அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டை சொல்லுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. மஸ்ட்டு 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 ட்ரை. தூள் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கருகுனது பிடிக்காது. கருகாமல் கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி ரொம்ப பிடிக்கும். நான் தூள் வேணுமா? தூள் கொஞ்சம் கருகி இருக்கும். வேணுமா? இந்த டெக்கரேஷன் போதுமா இல்லை இதுக்குன்னா கொஞ்சம் வேணுமான்னு போய் கேட்டு வரலாம் கைஸ். கருவேப்பிலையே பொரிச்சு போடுவாங்கன்னு பேரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கூட்டி வச்சுனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.